அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் இஃப்தார் டு சஹர் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே சமயத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். எல்லாருமே நோன்பு வச்சுருப்பீங்க, அல்ஹம்துலில்லாஹ். இந்த டைம் எல்லாருக்காகவுமே நிறைய துவா கேட்டுக்குருவோம். இப்போ வீடியோக்குள்ளே போனால் வாங்க. இன்னைக்கு இஃப்தாருக்கு ஸ்வீட் கார்னை வச்சு வடை தான் செஞ்சுருந்தேன். அதுக்காக நான் ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்வீட் கார்னை உதுத்து எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம அதை எடுக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு கத்தினால லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டாலே மற்ற எல்லா ஸ்வீட் கார்னையுமே ஈஸியாக நம்ம இந்த மாதிரி உதுத்து எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிள் தான். இப்படி நம்ம எல்லா ஸ்வீட் கார்னையுமே உதுத்து எடுத்துக்கிடுவோம். இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே பள்ளியாசிலேருந்து நோம்பு கஞ்சியுமே வந்துருச்சு வீட்டுக்கு. அதேமாதிரி நம்ம பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ நம்ம வடைக்குள்ளே ப்ரிப்பரேஷன் எல்லாம் செஞ்சுக்கிறலாம். இது நம்ம மசால் வடை எப்படி செய்வோம் அது மாதிரி தான். ஒரு மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 10 வெள்ளைப்பூடை இந்த மாதிரி உரிக்காமல் சேர்த்துக்கோங்க. அதோட காரத்துக்காக 3 பச்சை மிளகா, இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அதோட நம்ம உதுத்து வச்சிருக்கிற ஸ்வீட் கார்னையுமே சேர்த்துக்கிறலாம். ஸ்வீட் கார்னில் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நம்ம அரைச்ச ஸ்வீட் கார்ன் எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கிறலாம். அதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் கடலை மாவு, அதோட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலை, மல்லி இலை, வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இது மிக்ஸ் பண்ண நம்மளுக்கு தண்ணி எல்லாம் தேவைப்படாது. அந்த ஸ்வீட் கார்ன்லேயே தண்ணி இருக்கும். அதனால இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வடை சைஸ்க்கு எடுத்து தட்டி பார்த்தா நம்மளுக்கு உதிராமல் இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். நான் மிக்ஸ் பண்ணும்போது பெருங்காயத்தூள் சேர்க்கல, அதனால ஒரு 1/4 டீஸ்பூன் லாஸ்ட்டாக சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்டே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நான் பனங்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். இந்த பனங்கிழங்கு வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் செய்ய போகிறோம். பனங்கிழங்குல உள்ள தோல் எல்லாத்தையுமே இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கிறலாம். அதில் மேலே உள்ள நார் எல்லாத்தையுமே உரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கத்தியால் நம்ம குட்டி குட்டி சைஸாக கட் பண்ணி நாரெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கத்தியெல்லாம் கட் பண்ணும்போதே நம்மளுக்கு நார் எல்லாம் அப்படியே உறிஞ்சு வரும். சைடில் உள்ள நாரையுமே எடுத்துருங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அந்த நார் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த ரெசிபிக்கு தேங்காய் பூ தேவை. அதுக்காக நான் கொஞ்சம் தேங்காய் சில்லுமே கட் பண்ணி மிக்சியில் இந்த மாதிரி பூ மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பனங்கிழங்கையுமே சேர்த்து இந்த மாதிரி பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு புட்டு பதத்துக்கு வந்துடும். பாருங்க, மாவு மாதிரி புட்டு பதத்துக்கு வந்துடும். ரொம்ப மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துடாதீங்க, நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிரும். இதோட நான் இனிப்புக்காக வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா நாட்டு சக்கரை, சீனி கூட சேர்த்துக்கிறலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் கொட்டி எடுத்துக்கிறலாம். இப்போ இதை நம்ம கையால் லட்டு மாதிரி பிடிச்சாலே நம்மளுக்கு சூப்பராக லட்டு சைஸில் வந்துடும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பனங்கிழங்கு எல்லாத்தையுமே லட்டு சைஸ்க்கு நம்ம பிடிச்சி எடுத்துக்கிறலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான பனங்கிழங்கு லட்டு ரெடி ஆயிடுச்சு. பனங்கிழங்க சும்மா கொடுத்தா நம்ம கிட்ஸ் யாரும் சாப்பிட மாட்டாங்க. கிட்ஸ்ல பெரியவங்க கூட சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பரா இருக்குன்னு சாப்பிட்டுருவாங்க. அதே டயத்துல இது ஹெல்த்தியும் கூட. இப்ப சீசன் அவ்வளவா இருக்காது. நீங்க பனங்கிழங்கு சீசன் இருக்கும்போது கண்டிப்பா இந்த மாதிரி ஒன் டைம் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அடுத்து நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிறலாம். அடுத்து ஜூஸ்க்காக கிர்னி பழம் தான் எடுத்திருக்கேன். அதையுமே கட் பண்ணி நம்ம ஜூஸ் போட்டு எடுத்துக்கிறலாம். அதுக்கு நம்ம கிர்னி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதில் உள்ள விதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த கிர்னி பழ ஜூஸுமே நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஐகார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கு கிர்னி பழத்தை ஒரு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம ஜூஸ்க்கு தேவையான சீனியுமே அதில் சேர்த்துக்கிறலாம். இப்போ நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலையுமே அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிர்னி பழ ஜூஸ் ரெடி ஆயிரும். அடுத்து நம்ம ஸ்வீட் கார்ன் வடையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி நம்ம வடை செய்யும்போது அதுக்கு தேவையான மாவை உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது டக்குன்னு எடுத்து ப்ரெஸ் பண்ணி போட ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா உள்ள குக் ஆகி மேலே நல்லா கிறிஸ்பியாக வரும்.
இப்படி நம்ம ஒவ்வொரு வெஜ்ஜா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம். இது அப்படியே நம்மளுக்கு மசால் வடை டேஸ்ட்ல தான் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடியே பருப்பு எல்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்வீட் கார்ன் இருந்தால் டக்குன்னு செஞ்சிடலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஸ்வீட் கார்ன் இல்லாம வெறும் சோளத்தை வச்சு இந்த மாதிரி வடை செஞ்சிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதுவும் அப்படிதான், நம்ம பருப்பு எதுவும் ஊற வைக்க தேவையில்லை, டக்குன்னு நம்ம அரைச்சி செஞ்சிடலாம். இது மாதிரி தான் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அவ்வளோதான், வடையெல்லாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. நம்ம செஞ்ச ஸ்வீட் கார்ன் வடை, அதே மாதிரி பனங்கிழங்குல செஞ்ச ஹெல்த்தியான லட்டு, அப்புறம் எப்பவும் போல தான் எங்கள் வீட்டில் எப்போவுமே நோன்பு திறக்க இருக்கும் இந்த தேங்காய் பால் கடல் பாசி, அதோட கொஞ்சம் கட் ஃப்ரூட்ஸ், நம்ம செஞ்ச கிர்னி பழ ஜூஸ், இது எல்லாத்தையுமே வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நோன்புமே திறந்தாச்சு. நோம்புலாம் திறந்ததுக்கப்புறம் மகரிப்புமே பாங் சொல்லிட்டாங்க. அதோட மகரிப்புமே தொழுதாச்சு. மகரிப்லாம் தொழுதுட்டு கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு சிங்க் ஃபுல்லாக இவ்வளோ பாத்திரம் கிடக்கும். எல்லார் வீட்லேயும் உள்ளதான். நோம்பு திறந்ததுக்கப்புறம் நம்ம போய் பாத்திரத்தை பார்த்தோம்னா அவ்வளோ பாத்திரம் குமிஞ்சு போய் கிடக்கும். நம்மளும் சும்மா இருக்க மாட்டோம், ஒவ்வொரு பிளேட்லேயே நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி கிளாஸில் தான் ஜூஸ் எல்லாம் ஊற்றி வைக்கணும்னு எல்லா பாத்திரத்தையும் நம்ம சேர்த்து வச்சு செஞ்சுருவோம். அப்போ லாஸ்ட்டாக நம்ம விளக்குறதுக்குமே அது கஷ்டமாக இருக்கும். அதோட எல்லா பாத்திரத்தையுமே வாஷ் பண்ணியுமே வச்சாச்சு. எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அந்த சிங்க் எல்லாம் இந்த மாதிரி எம்டியை பார்த்தா தான் நம்மளுக்குமே மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ பாருங்கள் கிச்சன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இன்னைக்கு சகருக்கு இடியப்பம் தான். அதுக்குள்ள வேலையுமே இந்த சைடு சைட் பை சைடா நடந்துகிட்டு இருந்துச்சு. இடியப்பத்தோட இன்னைக்கு சிக்கன் கிரேவியும் தான் செஞ்சிருந்தேன். நைட்டே இடியப்பம் அதே மாதிரி சிக்கன் கிரேவி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. நைட் சகர் செய்யும் போது இடியப்பத்தையும் அதே மாதிரி கிரேவியுமே ஹீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த சைடு என் பொண்ணுக்காக கொஞ்சம் ரைஸுமே வச்சிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு எங்களுக்கு இஃப்தார் டு சகர் இப்படிதான் சூப்பராகவே போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.